நிம்மதியாக வாழ விடுங்கண்ணே, என்னை வாழ விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் யார் என்னன்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் ஜெம் சினிமாஸ் நேயர்களே, நான் உங்கள் விஜே ஆரோன். ஒரு பெரிய ஹீரோ இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த நிம்மதியாக வாழ விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த ஆள் யாருன்னா வந்து அவங்க வந்து ஒரு பெரிய லவ்லி கப்புள். எல்லாருமே அவங்கள பார்த்து வந்து வாட் அ பேர் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு பெரிய கந்திஷ்டிலாம் வச்சுருந்தாங்க. அந்த கந்திஷ்டி என்னோட கண்ணும் அதில் இருக்குது. யாருன்னா வந்து நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் தான். முன்னாடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இப்போ டிவோர்ஸ் ஆகிருக்குல்ல. 2021 அப்போ தான் அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க வந்து லவ்லி கப்புலாக இருந்தாங்க. முக்கியமாக ஏன் சாபத்தம், ஏன்னா நான் பெரிய சமந்தா ஃபேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னன்னா இப்போது 2021 அப்புறம் அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷோபிதா அப்படின்னு சொல்லி இன்னொரு கல்யாணமும் வந்து நாகச்சைத்தன்யாவும் ஷோபிதா அவர்களும் பண்ணிட்டாங்க. எப்போ பண்ணாங்கன்னா 2024 டிசம்பர் 4 அப்போ பண்ணாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது என்னென்னா வந்து நாகச்சைத்தன்யாவுக்கு ஒரு தொடர்ந்து ஒரு 10 ஃபிலிம்ஸ் கையில் வந்து லைன் அப் இருக்குது. முன்னாடியும் பண்ணிட்டு இருக்காரு, இப்போ அடுத்த படமும் பண்ணிட்டு இருக்க போகிறாரு. இந்த பக்கம் அப்படியே வாங்கலேன், சமந்தா வந்து 2019 தி ஃபேமிலி மேன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தாங்க, வெப் சீரிஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. கான்ஃப்ளிக் பிட்வீன் நாக சைத்தன்யா அண்ட் சமந்தா வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பரவலாக பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, ராஜ் அப்படின்னு இருக்காரு, அந்த தி ஃபேமிலி மேனோட டேரக்டர் அவர் தான். ராஜ் வந்து அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்களுமே வந்து இவங்களுக்குள்ளே வந்து ஒரு சின்ன நிறைய கான்ஃப்ளிக்ஸ் ஆச்சு. அவங்களுக்குமே டிவோர்ஸ், அவருக்கும் அதாவது அந்த டேரக்டருக்கும் இவங்களுக்குமே டிவோர்ஸ் ஆகிடுச்சு. அது ஒரு பக்கம். இந்த பக்கம் இருக்கிறப்போ வந்து 2025 டிசம்பர் 1 வந்து ராஜ் தி ஃபேமிலி மேன் டேரக்டரும் சமந்தா அவர்களும் வந்து கல்யாணம் பண்ணிக்கினாங்க. இவங்க ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, இவங்களும் ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே இருக்கப்போ வந்து டிசம்பர் 4 எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ராஜோட எக்ஸ் ஒய்ஃப் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெஸ்பரேட் பீப்புள் மேக்ஸ் டெஸ்பரேட் மூவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இது நிறைய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து, அதாவது 2021 இப்போ வரைக்குமே வந்து சமந்தா நிறைய படம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் முக்கியமாக வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்சிருந்து இந்த புஷ்பா படத்தை வந்து ஊவான்ட்டாவா மாமா அந்த பாட்டுக்கு வந்து அவங்க டான்ஸ் ஆடினாங்க. நல்ல அப்ரிஷியேஷன்ஸ் அவங்களுக்கு ஒரு பக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து யசோதா அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து சகுந்தலம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அப்படியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குஷி பண்ணாங்க, தி ஹனி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து சமந்தா கொஞ்சம் கிளாமரஸை ஏற்றிட்டாங்க. இப்போ குஷிலையும் சரி ஹனி பண்ணிலையும் சரி கொஞ்சம் இன்டிமெசி சீன்லாம் பண்ணியிருந்தாங்க வருந்தவன் கூடயும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் யாருன்னா வந்து விஜய் தேவர்கொண்டா பண்ணியிருந்தாங்க. அப்படிலாம் இருக்கிறப்ப வந்து ஃபேன்ஸ்குள்ளே ஒரு பெரிய டிபேட்டே போயிடுச்சு. யாரை ஏமாத்தினா, நாகச்சைத்தன்யா வந்து சமந்தாவை ஏமாத்துறாங்களா, இல்லை சமந்தா வந்து நாகச்சைத்தன்யா ஏமாத்துறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஃபேன் வாரே போயிட்டு இருந்துச்சு இவங்க ரெண்டு பேருக்கும். அப்படி அந்த இவங்க ரெண்டு பேர் ஃபேன்ஸ்க்கு மத்தியில் வந்து என்னன்னா, ஷோபிதா அவர்களை கல்யாணம் பண்ணாங்களே நாகச்சைத்தன்யா, அப்போ வந்து நாகச்சைத்தன்யா தான் வந்து சமந்தாவை ஏமாற்றிட்டாங்க, சமந்தாக்கு இதனால தான் உடம்பு முடியல, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இந்த மாதிரிலாம் வந்து சமந்தா ஃபேன்ஸ் வந்து ரொம்ப வந்து நாகச்சைத்தன்யாவை அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அதாவது ராஜுக்கும் சமந்தாக்கும் கல்யாணம் ஆன அப்புறம் வந்து நாகச்சைத்தன்யா வந்து ஏமாற்றப்பட்டார், சமந்தா வந்து முன்னாடியே ஏமாற்றிட்டு இருந்தாங்க. 2019 அவங்களுக்கும், அதாவது ராஜுக்கும் தி ஃபேமிலி மேன் டேரக்டருக்கும் சமந்தாக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருந்துச்சு. இது அவங்க ஒய்ஃபுக்குமே தெரியும், ராஜுக்கு அவங்க ஒய்ஃபுக்குமே தெரியும். ஸோ இதனால தான் அவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் ஆச்சுன்ற மாதிரி நிறைய நரேட்டிவ்ஸ் ரெண்டு பக்கமும் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போவும் தொடர்ந்து என்னன்னா வந்து சமந்தா ஃபேன்ஸ் வந்து நாகச்சைத்தன்யா தான் வந்து சமந்தாவை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேசிகிட்டே இருக்காங்க. ரொம்ப பாவம், மனசொடைஞ்சு போய் நாகச்சைத்தன்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா போயிட்டு கேஸ் போட்டிருக்காரு சமந்தா மேலே. வந்து இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காரு சமந்தா மேலே, சமந்தா ஃபேன்ஸ் மேலே, ஆன்லைன் அபியூசர்ஸ் மேலே வந்து கேஸ் போட்டிருக்காரு. என்ன கேஸ் போட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து என்ன ரொம்ப ட்ரால் பண்ணுறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேக்காக நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் தான் சமந்தாவை ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது எங்கே பண்ணியிருக்காருன்னா வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து இந்த கேஸை அவர் போட்டிருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கிறப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்களும் கல்யாணம் பண்ணிட்டாங்கடா, சமந்தா அவங்களும் கல்யாணம் பண்ணிட்டாங்க, இவங்களும் ஷோபிதாவையும் வந்து நாகச்சைத்தன்யா கல்யாணம் பண்ணிட்டாரு, இவங்க ரெண்டு பேருமே வேற ஒரு லைஃபை ஏற்றுட்டு வேற அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களே போயிட்டாங்க. ஃபேன்ஸ் எதுக்கு நீங்கள் இன்னுமே அவங்க வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. நானுமே வந்து தீவிரமான ஒரு சமந்தா ஃபேன் தான், எனக்கே வந்து சமந்தாவை ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கிறப்போ வந்து இது யார் மேலேயுமே அவங்கவுங்க அவங்க லைஃப்பை பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆன் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இன்னுமே பாஸ் விஷயத்தை பற்றி பேசி அவங்கள வந்து ட்ரால் பண்ணுறது எனக்கு பர்சனலாக எதுவுமே வந்து அதில் உடன்பாடு இல்லை. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேஸும் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் போக இதை பற்றின உங்கள் அப்டேட் என்ன, லைக் உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் ஜெம் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்டோட உங்களை தான் சந்திக்கிறேன். அதுவரை டாடா பாபான்னு சொல்லி விடைபெறுவது உங்கள் விஜே ஆரோன்.